இப்போ மினி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் பொண்ணு, என்னோடய பொண்ணு என்னோடய ஃபஸ்ட் பேபி நாங்கள் கஸ்டர்ட் செய்யலாம் சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே கிச்சனுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் எல்லாம் கிச்சன் வந்தோடனே அந்த அம்மாவும் நானும் சமைக்கிறேன்னு வந்து வெங்காயம்லாம் எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம். ஒரு பால் பாக்கெட்டில் கொஞ்சமாக பால் எடுத்து பச்சை பால் எடுத்து வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் பால் வச்சுருங்க. அந்த பச்சை பால் எடுத்து வச்சோல்ல அதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கட்டிப்பதம் இல்லாத நல்லா கரைச்சிக்கணும். நல்லா அதை ஒரு கட்டிப்பதம் கூட இல்லாத கரைச்சா தான் நம்ம அதில் ஊற்றி கரைக்கும் போது அந்த ஒரு திப்பி திப்பியாக இல்லாத நல்லாயிருக்கும். கரைச்சிட்டு அது நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அப்படியே தண்ணி பதம் மாதிரி இருக்கும். அப்புறம் பால் பொங்குச்சின்னு வச்சுக்கோங்க. பால் பொங்கினோடனே 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு பாலுக்கு 1 கப் சர்க்கரை போட்டுக்கணும். அதுக்குள்ளே நம்ம வெளியே வந்து பார்த்தா நம்ம பாப்பா வந்து வெளியே கதவு திறந்து விட சொல்லி என்னை கைப்பிடிச்சி கதவு திறந்து விட சொல்லி விளையாடிட்டு இருந்தா. அவளை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிச்சனாண்ட போனோம். எங்கள் அக்கா வெளியே இருக்கவோ அவள் விளையாடிட்டு இருந்தா. அப்படியே 1 கப் சர்க்கரை எடுத்து போட்டு நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு அப்படியே அந்த நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்ததை எடுத்து ஊற்றி நல்லா கை விடாமல் கலக்கணும். கை விடாமல் கலக்கினா தான் அது நல்லா திக் கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். நல்லா ரொம்ப நேரம் கலக்கணும். அது கைவிடாத கலக்கினா தான் அந்த திக்காக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாகிடும். அதெல்லாம் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நல்லா திக்காக இந்தமாரி இந்த பதத்தில் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணம் மாதிரி நல்லா ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் வந்து ஊற்றிட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். நான் வந்து சரி அதை கையில் வச்சுட்டு ஃபோன் வச்சுட்டே எங்கள் அண்ணி தான் எடுத்தாங்க அந்த வீடியோ. அவங்க ஃபோன் கையில் வச்சுக்கனாலே திறக்க முடியலன்ட்டு என்னோடய அக்காவை திறக்க சொன்னாங்க. அவள் வந்து கீழ் ஃப்ரிட்ஜை திறந்த அப்புறம் உடனே பாப்பா விளையாடுறதுக்கு ஓடுறாங்க உள்ள. ஃப்ரிட்ஜை திறந்தாலே அவங்களுக்கு ஜாலி தான். அப்புறமா மேலே ஃப்ரீசரை திறந்து கீழே வச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எடுத்து பார்த்தா நல்லா ஒரு திக் கண்டென்ஸ்டில் கஸ்டர்ட் ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.